ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்களுடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபையாக அடியனுக்கு இந்த நாளை தேவன் தந்தபடினால ஆண்டவரை நன்றி உணர்தியத்தோடு ஆண்டவரை துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 100ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 100ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் எடுத்துட்டிங்களா? 100ஆம் சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 5 வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதற்கு பின்பதாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கடைசி வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வேத பகுதியை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், சில காரியங்களை கர்த்தனோடு கூட பேசினார். அதை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆமேன். ஆராதனை என்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு விஷயம்தான். ஆமேன். ஆராதனை என்னன்னு நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்ததான ஒரு காரியம்தான். இங்கே நாம் வாசிக்கிட்ட இந்த 5 வசனங்களை நாம் உற்று கவனிப்போம் என்று சொன்னால், ஆராதிக்கிறதுக்கான 5 அம்சங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். 5 அர்த்தங்கள், 5 விஷயங்களை இந்த 5 வசனங்களிலும் நம்ம நன்றாக நாம் விளங்கி கொள்ள முடியும். இது ஒரு ஆராதனை. இந்த ஆராதனைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை தொழுது கொள்ள, ஆராதிக்க, அதனுடைய வார்த்தையை கேட்க, வசனத்தை கேட்க ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? ஆமென். இந்த ஆராதனையில் இருக்கிறதான 5 முக்கியமான விஷயங்களை இந்த சங்கீதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதல் காரியம், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆராதனைக்கு நம்ம எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம். இந்த ஆராதனைக்கு ஒரு தேவ பிள்ளை எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்ற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, இந்த ஆராதனையின் பாடல் சம்பந்தமான விஷயம். 3வது காரியம், தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றதான விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது, தேவ சமூகத்தில் தேவனை அறிந்து கொள்கிறதான விஷயத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். கடைசியாக நாம் நம்மையே அறிந்து கொண்டு முடிக்கிறதான பகுதிகள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பகுதி 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்போம். முதலாவது பகுதி 4ஆம் வசனத்தில் அதை நாம் பார்க்க முடியும். வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடும். இந்த ஆராதனைக்கு நம்ம எப்படி பிரவேசிக்க வேண்டும், அதுதான் முதல் காரியம். அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள், அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன வழங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய பிரகாரங்களிலே, தேவனுடைய ஆலயத்துக்குள் ஒரு மனுஷன் எப்படி பிரவேசித்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. ஆமென். துதியோடும் புகழ்ச்சியோடும் இந்த பிரகாரத்துக்குள்ளாக, இந்த ஆலயத்துக்குள்ளாக நீங்க என்ன செய்ய வேண்டுமாம்? பிரவேசிக்க வேண்டும். ஏதோ நான் வந்துட்டேன் என்று நம்ம யாரும் சொல்லவே முடியாது. ஏதோ வந்துட்டேன், பாஸ்டர் வர சொன்னார், அப்பா அம்மா வர சொன்னாங்க, வந்துட்டேன் என்று யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொல்லுகிறார். 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நானோ உமது மிகுந்த கிருபையினாலே, அவர் சொல்றார் பாருங்க, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஏதோ வந்துட்டோம்ன்றது இல்லை, ஏதோ வந்துட்டோம் என்பது அல்ல. எப்படி வருகிறோம் நம்ம? உமது மிகுந்த கிருபையினாலே. ஆண்டோடைய கிருபையினால தான் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்து அவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு வந்து எப்படி ஆண்டவரை பணிந்து கொள்ளணுமா?
பயபக்தியோடு நாம் பணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துக்கு நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அதனுடைய முகாந்திரம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய மிகுந்த கிருபையினால் மாத்திரம்தான். நாமவே இந்த ஆராதனைக்கு வரல, நாமவே இந்த சபைக்குள்ளாக நாம் வரல, நாமவே இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளாக வரல. தேவனுடைய மிகுந்த கிருபையினால தான் இந்த ஆலயத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்குள் பிரவேசிப்பது கிருபையினால் மாத்திரம் அல்ல, அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். கிருபையினால் மாத்திரம் தான் நம்ம பிரவேசித்திருக்கிறோம். ஆனால் கிருபையினால் மாத்திரம் அல்ல. 43ஆம் சங்கீதத்தில் நீங்க பார்ப்பேன் என்று சொன்னால், அங்கே 3ஆம் வசனத்துல இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி, எங்க நடத்தி? தேவ சமூகத்துக்கு நேராக என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஹல்லேலூயா. எப்படிங்க ஆண்டவர் சமூகத்துக்குள்ள ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உடைய சத்தியத்தை எனக்கு என்ன செய்யணும்? அனுப்பி அருளும் என்று சொல்லி இங்கே விண்ணப்பிக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு இன்னொரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க உற்று கவனித்து பார்ப்பேன் சொன்னால், நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்தில் என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன். தேவனுடைய பீடத்தண்டைக்கு வருதல் என்றால் என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல ஆல்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்குள்ளவே பிரவேசிக்கிறது போலதான் இருக்கிறது. யாருக்குள்ள? தேவனுடைய ஸ்தலத்துக்குள்ள, பிரகாரத்துக்குள்ள வந்த பிறகு, இந்த ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு நாம் எல்லாம் எங்கே சேர்ந்திருக்கிறோம்? நான் கர்த்தருக்குள்ளே பிரவேசிக்கிறேன் என்ற கருத்து தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அதை நீங்க நன்றாக நினைவு கொள்ள வேண்டும். தேவ சமூகத்துக்குள்ள வந்தவர்கள் நீங்களும் நானும் தேவனுக்கு உள் பிரவேசித்திருக்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்றாரு, பயத்துடன் பக்தியோடு கூட நீங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்துல பணிந்து தொழுது கொள்ள வேண்டும். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கோ இல்லை நமாஸ் பண்ண போகிற அந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயபக்தியோடு ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சர்ச் கோயில்களுக்குள்ளே எதையும் செய்ய மாட்டாங்க, முடிகிற வரைக்கும் இருப்பாங்க. அப்படி ஒரு பயபக்தியோடு ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம்னா, நீங்கள் நானும் யாருக்கிட்ட இருக்கிறோம்? கனெக்டாக இருக்கிறோம்? சொல்லுங்க. ஆண்டவுட் நம்ம கனெக்டாக இருக்கணும்னா வேதத்துக்கும் ஜெபத்திற்கும் பாடலுக்கும் ஆராதனைக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர மற்ற எந்த காரியத்துக்கும் சபைக்குள்ள வந்த பிறகு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. போனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்க வேண்டும். ஆமென். இங்கே நம்ம வாசி கேட்டோம், எப்படி இதற்குள் பிரவேசிப்பது? இந்த ஆராதனைக்குள்ள எப்படி பிரவேசிப்பது? 100ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல வாசிக்க நாம் கேட்டோம். 2 கருத்துக்கள் அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று துதியோடும் பிரவேசித்தல், 2வது புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டுமா. முதல் காரியம் துதியோடு பிரவேசித்தல் என்றால் என்ன அர்த்தம்? நன்றி நிறைந்த இதயத்தோடு தேவ சமூகத்துக்குள்ள நம்ம உள்ள வரணும். நன்றி செலுத்துதல் என்ற அர்த்தம். துதி என்ற வார்த்தை என்று சொன்னால் நன்றி செலுத்துதல். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அப்படி தொழுது கொண்டு தான் வருகிறீங்களா ஒவ்வொரு வாரமும்? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக, பிரகாரங்களுக்குள்ளாக, சபைக்குள் வரும் பொழுதே நன்றி உள்ள இதயத்தோடு தேவ சமூகத்துக்குள்ள வரணும். நன்றி இல்லாதவர்களாக அல்ல, நன்றி உள்ள இதயத்தோடு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா நன்மையும் நினைத்து பார்க்கணும். ஏதோ போன வருஷத்துல கர்த்தர் நன்மை செய்துட்டு அப்படியே மறந்து விடுகிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நன்மை செய்தாரோ, என்னெல்லாம் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்தாரோ, அதை ஒவ்வொன்றாக எண்ணி கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த துதி என்ற வார்த்தைக்கு அதுதான் சரியான ஒரு அர்த்தம். எத்தனை பேர் ஆராதனைக்கு வரும்போது வீட்டிலேயே துதிச்சுட்டு வந்தீங்க? எழுந்த உடனே பல்ல விளக்கினீங்க, பைபிளை தூக்குனீங்க, வந்துட்டீங்க. சிலர்லாம் அப்படிதான் இருக்கிறீங்க. சிலர் நல்ல ஜெபத்தோடு வராங்க. அந்த ஆராதனை அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை, அந்த ஆராதனை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த ஆராதனையில் தூக்கம் வராது, அந்த ஆராதனையில் இடுப்பு வலிக்காது, கை வலிக்காது, கால் வலிக்காது, தலை வலிக்காது, எதுவுமே வலிக்காது.
ஆமாம் இல்லைங்களா? நீங்க ஜெபத்தோடு பயபக்தியோடு தேவ சமூகத்துல வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. இல்லைப்பா வந்துட்டோம், பாஸ்டர் கேட்பாரு, ஏதோ போய் காணிக்கை செலுத்து வந்துடலாம், அப்படி ஒரு இடத்துல போனீங்கன்னா ஆராதனை விட்டு போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை பின் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். அதை நீங்க நன்றாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? விளங்கி கொள்ள வேண்டும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. இந்த துதி என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் கர்த்தருக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேணும். எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே நம்ம அவருடைய பிரகாரங்களுக்குள்ளாக நாம் வர வேண்டும். எனவேதான் 95ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து, துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்க. எப்படிங்க வரணும் சொல்லுங்க, எல்லாரும் என்ன பாருங்க, எப்படி வரணும் சபையாரே? துதித்தலோடு தேவனுடைய பிரகாரங்களிலே தேவ சமூகத்துக்கு நீங்க வர வேண்டும். ஆமேன். ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரும்னா, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை ஒவ்வொன்றாக எண்ணி 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 ஆண்டவரை துதி செலுத்திக் கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே வர வேண்டும். அதுதான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. குடும்பமாக நாம் அவரை என்ன செய்து கொள்கிறோம்? தொழுது கொள்றீங்களா? குடும்பமாக தொழுது கொள்றீங்கன்னா வீட்டில் எப்படி நம்ம வரணும்? ஆயத்தத்தோடு துதியோடு வரணும், ஜெபத்தோடு வந்து தேவ சமூகத்தில் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன சொல்ற சங்கீதத்தில்? அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடு பிரவேசிக்க வேண்டுமா? எப்படிங்க புகழ்ச்சியோடு? அப்படி என்றால் என்ன? ஆண்டுடைய நாமத்தின் மகத்துவங்களை சொல்லி 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் பண்றீங்களா? ஆண்டுடைய நாமத்தின் மகத்துவங்களை சொல்லி சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிதான் நீங்க வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் ஒரு ஆராதனைக்கு வரும்போது இதெல்லாம் செய்யணும். இந்த ஐந்து காரியங்கள் நீங்க செய்தாதான் அந்த ஆராதனை ஒரு அர்த்தமுள்ள ஆராதனை இருக்கும். அது ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகிமையான ஒரு ஆராதனை இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. 145ஆம் சங்கீதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 4ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி. போதுங்க. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சி, ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த காரியங்களை புகழ்ந்து ஆண்டவரை போற்றி நன்றி சொல்லி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டுமாம். ஆமேன். அப்ப முதல் காரியத்துல பார்த்தா புகழ்ச்சியோடும் துதியோடும் அவர் சமூகத்துல பிரவேசிக்க வேண்டும். அதனால தான் கடைசி சொல்லப்பட்டிருக்கு. எனவே தான் நாங்கள் கடைசி காரியத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரியுங்கள். அப்படிதானே சொல்லியிருக்கு அந்த வசனத்தில். அவருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆராதனையின் முக்கியமான அம்சம் துதியின் சத்தம். நீங்கள் துதியோடு உள்ள வந்தாதான் அந்த ஆராதனை உங்களுக்கு நல்ல பிரயோஜனம் உள்ள ஒரு ஆவிக்குரிய ஆராதனையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. 96ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் மற்றொரு அம்சத்தை நம்ம பார்க்கிறோம், மற்றொரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் நீங்க என்ன செய்ய வேண்டுமா? சத்தமா தான் சொல்லுங்களேன். பிரவேசிக்க வேண்டும். மற்றொரு காரியத்தை சொல்லுகிறார், காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களை பிரவேசிங்கள். காணிக்கைகளை கொண்டு வருதல் என்ன அர்த்தம்? காணிக்கைகளை கொண்டு வருதல் என்ன அர்த்தம்? அநேகர் நினைக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? ஏதோ சில பணத்தை கொண்டு வந்து காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இல்லைங்க. வேதவசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆண்டுடைய சமூகத்தில் நீ வரும் பொழுது வெறுங்கையோடு நீ வரவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது காணிக்கைகளோடு நீ பிரவேசிக்க வேண்டும். எங்க? தேவ சமூகத்தில், ஆலயத்துக்குள்ள. வெறுங்கையோடு நீ வரவே கூடாது என்று கர்த்தர் சொல்றார். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல். நான் ஏதோ பேசுறேன் நினைக்காதீங்க, வசனத்தின் பிரகாரம் தான் பேசுறேன். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. ஏதோ சில பணம் இல்லைங்க, உனக்கு கர்த்தர் அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கைகளை கொண்டு வர கடவன். ஹல்லேலூயா. எங்க?
பிரகாரங்களில் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஏதோ சில பணத்தை கொண்டு வந்து காணிக்கை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வராதிங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? நீ வெறுங்கையோடு வராதப்பா, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக உன் பிசினஸ, வேலையில, தொழில, விவசாயத்தை எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதற்கு ஏற்ற தக்கதாக உன் தகுதிக்கு ஏற்றபடி நீ காணிக்கையில் தேவ சமூகத்துல ஆமென் கொண்டு வர வேண்டும். அப்படிதான் நீ பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னெல்லாம் சோர்ந்து போயிட்டீங்க? உண்மைதானே? ஆண்டவர் தானே சொல்றாரு. இப்ப காணிக்கை என்று சொல்லும் பொழுது எழுத்தின் பிரகாரமாக ஒரு பணத்தையும் ஒரு பொருளோடு அது நின்று விடுகிறதல்ல. உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிழந்து சாஸ்திரிகள் என்ன கொண்டு வந்தாங்க? காணிக்கைகளை கொண்டு வந்து வைத்தாங்களா இல்லையா? அது எத்தனை பேர் நமக்கு தெரியாது. அதனால தான் சில இடத்துல 3 பேர் கொண்டு வராங்க. 3 பேர்லாம் இல்லை, நிறைய பேர் வந்திருக்கலாம். காணிக்கைகளை கொண்டு வந்து சாஸ்திரிகள் ஆண்டவருக்கு முன்பதாக வைத்தார்கள். இந்த காணிக்கை என்று நாம் படிக்கும் பொழுது இதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. என்ன விஷயம்னா, ஒரு மனப்பூர்வமுள்ள இருதயத்தை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் காணிக்கைகளோடு நாம உள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனப்பூர்வமான இருதயத்தோடு கூட நாம தேவ சமூகத்தில் வந்து உட்கார வேண்டும். ஏதோ ஒன்று அல்ல, மனப்பூர்வமான இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒன்று நாம் தேவ சமூகத்தில் செல்வதற்காக அது இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் அதுக்கு அது ஏதாவது ஒரு காரியத்துக்காக கர்த்தர் ஊழியத்துக்கும் மற்ற காரியத்தை எடுப்பார். இப்படி வண்ணமாக தான் நம்ம தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரகாரங்களுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். இருதயத்தில் ஆழத்திலிருந்து முதலாவது கர்த்தரை துதிக்கணும், அவருடைய புகழை சொல்லி நாம மகிமைப்படுத்தணும். அடுத்ததாக நாம் பார்த்தோம், இந்த பிரகாரங்களில் நாம் பிரவேசிக்கும் பொழுது மனப்பூர்வமுள்ள இருதயத்தோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. 66ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் இன்னொரு காரியத்தை அங்க சொல்லுகிறார். சர்வாங்க தகன பலிகளோடு, சர்வாங்க தகன பலிகளோடு உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என்ன சொல்றாரு? சர்வாங்க தகன பலிகளோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே மற்றொரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் என்ன செய்வேன்? இந்த இடத்துல சர்வாங்க தகன பலி என்பது பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறதான பகுதிகளாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பொருத்தனை பண்றோம் தேவ சமூகத்தில். எத்தனையோ சந்தர்ப்பத்தில் பொருத்தனைகள் நாம் பண்ணுகிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் அந்த பொருத்தனைகளை வந்து என்ன செய்ய வேண்டும்? செலுத்தணும், அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் சர்வாங்க தகன பலி. இந்த பொருத்தனை நிறைவேற்றுறதுக்கான பகுதிகளை தான் நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆலயத்துக்குள் வரும் பொழுது இந்த 4 விதங்கள் வழியாக தான் நீங்கள் கர்த்தரை வந்து என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்கணும். உள்ள வர்றதற்கு என்னென்ன தகுதி? முதலாவது நீங்க துதிக்கணும். அடுத்தது ஆண்டவருடைய புகழை சொல்லி ஒரு மனப்பூர்வமுள்ள இருதயம் வேண்டும். 4வது பொருத்தனைகளோடு நீங்க தேவ சமூகத்துக்குள்ள வந்து பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சர்வாங்க தகன பலிக்கு மற்றொரு அர்த்தத்தையும் இருக்கிறது. என்ன அர்த்தம்? நம்மையே முற்றிலுமாக தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையும் எங்க அர்ப்பணிக்கிறோம்? சர்வ அங்கத்தையும் ஒவ்வொரு அவயத்தையும் பலிபீடத்தில் வைக்கிறதான பகுதியாக தான் இருக்கிறது. ஏதோ காணிக்கையை மத்து கொண்டு கொடுக்கறது இல்லைங்க. உங்க சர்வாங்க, உங்க சர்வ அங்கத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும். இதுதான் நீங்க செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பிரகாரமாக தான் நீங்களும் நானும் இந்த ஆராதனைக்கு நாம் பிரவேசிக்க வேண்டும். இனி வருகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் இந்த 4 காரியங்களுக்குள்ள நீங்க இந்த வழியாக இந்த ஆராதனைக்குள் பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஆராதனை ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆமென். எனவே தேவ ஜனங்கள் சபைக்கு வரும் பொழுது துதியும் புகழ்ச்சியும் காணிக்கைகளும் சர்வாங்க தங்களோடு கூட ஆண்டுடைய சமூகத்துக்கு என்ன செய்யணும்? வருவோமாக. இதுதான் முதல் காரியம். 2வது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆராதனையின் பாடல்கள் சார்ந்ததான விஷயம். முதலாவது பார்த்து இந்த ஆராதனையில் எப்படி பிரவேசிக்கணும், ஆயத்தத்தோடு வந்தால் தான் எதையும் செய்ய முடியும், அது ஒரு நன்றாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஆயத்தமே இல்லை. ஆயத்தத்தோடு வந்தால் தானேங்க உட்கார்ந்து கர்த்தரை பாட முடியும், துதிக்க முடியும், கைகளை தட்ட முடியும். எந்த ஒரு ஆயத்தம் இல்லாமல் அந்த உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு இருந்தால் நமக்கும் தூக்கம் வருது, அவங்கள பார்த்து நமக்கும் கோபமும், ஆண்டவரும் கோபப்படுவார், எங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ 2வது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆராதனையின் பாடல்கள் சார்ந்ததான விஷயம்.
நீங்கள் ஆராதனைக்குள்ளே வரும்பொழுது எப்படி பிரவேசிக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது ஆராதனை பாடல்கள் சார்ந்த விஷயம். இதை நாம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பாடினீங்களா எல்லாரும்? இன்னைக்கு எல்லாரும் வாயில திறந்து கம்பீர சாதாரணமாக சொல்லலை. என்ன சொல்லப்பட்டிருக்குது? பூமியின் குடிகளே எல்லாரும் பாடுங்கள் சொல்லலை. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கம்பீரமாக பாடுங்கன்னு சொன்னா கூட சிலர் வாய்களை திறக்காம இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? சிலர் வாய்களை திறக்கிறதே கிடையாது. சிலர் வாய்கள் திறந்து பாடுறது கூட கஷ்டம். பாட்டு தெரிஞ்சாதானே பாடுறதுக்கு. வீட்டில் போய் பாட்டை போட்டு கேட்கறதும் கிடையாது. வீட்டில் போய் நம்ம தொடர்ச்சியை பார்க்கறதுக்குலாம் நமக்கு நேரம் இருக்கிறது தவிர ஆண்டுடைய பாடல்களை போட்டு கற்றுக்கொள்ளலாம் என்றது அந்த காரியம் யாருக்குமே இல்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் குடிகளை நீங்க எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். 95ஆம் சங்கீதத்துல முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி, கர்த்தரை நீங்க கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். அப்படி சங்கீதம் பாட வரீங்களா சர்ச்சுக்கு? இல்ல சும்மா உட்கார்ந்துட்டு போலான்னு வரீங்களா? கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். 66ஆம் சங்கீதம் முதல் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக அமைதியா வந்து உட்காருங்கள் என்று சொல்லல, கம்பீரமாக நீங்க பாட வேண்டும். ஆமாவா இல்லைங்களா? அப்ப நீங்க எல்லாரும் பாடுறீங்களா? நானும் எவ்வளவோ கத்தி பார்க்கிறேன், நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன். ஆனாலும் யார் சிலர்லாம் வாய்களை திறக்க மாட்டுறாங்க. வாயில என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. வாயில திறந்து பாடுறதுக்காக தான் கர்த்தர் நல்லா பேச ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஊமையா இருக்கிறாங்க நிறைய பேர். ஆண்டவர் நம்ம ஊமையா படிச்சிருக்கிறாரு இல்லைல்ல. வெளியே எவ்வளவு கத்தி பேசுகிறோம். 2 பேர் சேர்ந்துட்டானு எவ்வளவு சிரிச்சுட்டு ஜாலியாக பேசுகிறோம். அப்போ ஆண்டவருடைய பிரகாரத்துக்குள்ள தேவ சமூகத்துக்குள்ள ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது நீங்களும் நானும் யார்கிட்ட கனெக்ட் ஆகுறோம்? ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆகுறோம். ஆனால் நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்களான்னு தெரியல. சிலர்லாம் கனெக்ட் ஆகி பாடுறாங்க, கை தட்டுறாங்க, ஆவியில் நிரம்புறாங்க. சிலர்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. அப்போ ஒன்றும் கனெக்ட் ஆகலன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த வசனத்தில் நான் படிக்கிற ஒரு பகுதி, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாட வேண்டுமாம். ஆமென். பாடல்களின் பகுதி ஆராதனையில் முக்கியமான ஒரு விஷயம். பாடல் நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே விசுவாசிகள் எல்லாரும் வந்துடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் முதல் பாட்டுக்கு வந்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பாருங்க எவ்வளவு குறைவாக இருக்கிறீங்கன்னு. இப்போ யாரை நீங்கள் கனப்படுத்துறீங்க? கர்த்தரை கனப்படுத்துகிற மாதிரி வரீங்களா? எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு போனால் 1/2 மணி நேரத்தில் போய் உட்கார்றீங்களே. மருத்துவமனையிலையும் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கும் பஸ் பிடிக்கிறதுக்கும் இப்படி ட்ரெயின் பிடிக்கிறதுக்கும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் காலையில் 5 மணிக்கு போனோம்னா 4 மணிக்கு இருந்து ரெடியான ஆட்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்களே. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து பாடல் நேரத்துக்கு துதி வேளையில் வந்து உட்கார முடியல. அப்போ யாரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க? யாரை துக்கப்படுத்துறீங்க? கர்த்தரை தான் நீங்கள் துக்கப்படுத்துறீங்க. ஆராதனை நேரம் 9:15 வாங்கன்னா 10:15 10:30 ஏதோ ஒரு இடத்துக்கு நல்ல சுற்றுலா போகிற மாதிரிலாம் வராங்க சிலர்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ பயபக்தியோடு பணிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது பயத்தோடு உள்ள வரணும். பாடல் நேரத்துக்குள்ளாக நீங்கள் சரியாக வந்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு டாக்டர் சபை ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே சீக்கிரம் சர்ச்சுக்கு போயிடுவாராம். அப்போ இந்த பாஸ்டர் கேட்டாராம், என்ன பிரதர் சீக்கிரமாக வந்துட்டீங்க? அப்போ இந்த சகோதரன் அந்த டாக்டர் சொன்னாராம், பாஸ்டர் ஆராதனையில் 2 பகுதி இருக்குது. எத்தனை பகுதிங்க? 2 பகுதி. பேசுங்களேன். ஆராதனையில் 2 பகுதி. ஒன்று நம்முடைய பகுதி, 2வது ஆண்டுடைய பகுதி. நம்முடைய பகுதி ஆராதனை ஆரம்பமாகிறதுக்கு முன்பதாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுங்க. 10 நிமிடத்துக்கு முன்னாடி வந்துடணும். அடுத்தது வந்த பிறகு கொஞ்ச நேரம் நாம துதிச்சு கொண்டே இருக்கணும். எதுக்காக? ஆராதனை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரோடு கூட பேசணும், துதிக்கணும். அடுத்தது ஸ்தோத்திர பாடல், அடுத்தது பாடல் ஆராதனை, அடுத்தது ஆராதனையின் பகுதி, அடுத்தது தீர்க்கதரிசன பகுதி, அடுத்தது சொல்ற குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணணும், அடுத்தது அதோட அப்படியே அமைதியாக இருந்துடணும். இது யாருடைய பகுதி? நம்முடைய பகுதி. 2வது தேவனுடைய பகுதி. ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார், வார்த்தைகளை கேட்கணும், அந்த வார்த்தைகளை கேட்டு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறது. இது நம்முடைய வேலை அப்படின்னு இந்த சகோதரன் சொன்னாராம். உண்மைதானே அது? அப்போ எந்த பகுதிக்கு நீங்கள் வரீங்க? எந்த பகுதியில் வந்து உட்காடுறீங்க? நம்முடைய பகுதியில் எத்தனாவது பகுதிக்கு வரீங்க? நான் விளையாட்டுக்காக சொல்ல,
நீங்கள் கர்த்தரை ரொம்ப துக்கப்படுத்துறீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை நல்லா வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க சகோதரனே சகோதரியே, எல்லாருமே கரெக்ட் சரியான நேரத்துக்குள்ள வர இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய பகுதியும் இந்த ஆண்டுடைய இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், எத்தனை சந்தர்ப்பங்கள் இந்த ஆராதனையில் பாதியில் தான் சிலர் வர்றாங்க. அதுக்கு வராமல் வீட்டிலே உட்காந்துடலாம். ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பீரியட் வராமல் தேர்ட் பீரியடில் போய் உட்காந்தா அந்த பிரின்சிபல் சேர்த்து பாரு உள்ள. ஆனால் இங்கே நம்ம அப்படி செய்கிறது இல்லை. இங்கே யாரும் நாங்கள் அப்படி செய்யவும் மாட்டோம். செஞ்சு எங்களுக்கு என்ன பலன்? நீங்கள் சரியான நேரத்துக்கு உள்ளே வந்து ஆரம்பத்துலேருந்தே உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. மறுபகுதியில் தான் சிலர்லாம் வந்து கலந்து கொள்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் தேவ செய்தி நேரத்தில் மாத்திரம் வருகிற நபராக இருந்தால் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலன்னா அர்த்தம். ஆமாம் தானே? எதுக்கு வேத வசனம்? அதுக்கும் வர வேண்டாமே, நீங்கள் வீட்டில் இருந்துக்கலாமே. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கவும் வேண்டும், பாடவும் வேண்டும், ஜெபிக்கவும் வேண்டும், மற்ற காரியங்களுக்காக ஆண்டுடைய வசனத்தையும் நம்ம கேட்க வேண்டும். இதுதான் முழுமையான ஒரு ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கும் அந்த ஆராதனைக்கு சம்பந்தமே இல்லை. பாதியில் வராங்க சிலர்லாம், அங்கே பர்த்டே, இங்கே மேரேஜ், அங்கே இது காது குத்து, இதெல்லாம் காது குத்துக்கே போயிருங்க, வர வேண்டாம். பாதியெல்லாம் அந்த ஆராதனையில் போக வேண்டாம். அந்த ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். அந்த ஆண்டவர் அந்த ஆராதனை அங்கீகரிக்க மாட்டார். அந்த காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். காணிக்கை போடுறதுக்கு போயிடலான்னு வராதிங்க, அப்படிலாம் வர வேண்டாம். ஆராதனை முக்கியப்படுத்த வேண்டும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எனவே தான் நீங்கள் வாசிக்கிட்ட நம்ம கர்த்தரை கம்பீரமாக பாட வேண்டும். இந்த ஆராதனையின் பாடல்கள் சார்ந்ததான விஷயங்கள் கூட நிறைய பகுதிகள் இருக்கிறது. 95ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து, துதித்தலோடு அவர் சந்நிதிக்கு முன்பதாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். அல்லேலூயா. எப்படிங்க? சங்கீதங்களினால. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது அங்கே பாடல்களை குறித்து அவர் எழுதுறார். எங்க எழுதுறாரு? 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பாடல்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். சங்கீதங்களினாலும், சர்ச்சில் வந்து எப்படி பாடணும்? சங்கீதங்களினால கர்த்தரை பாட வேண்டும், கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி நீங்கள் கீர்த்தனம் பண்ண வேண்டுமா? எப்படிங்க? எப்படி பாடணும்? பவுல் எப்படி சொல்றாரு? சங்கீதங்களினாலும், கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும் இருதயத்தில் நீங்கள் கர்த்தரை பாடி என்ன செய்யணும்? எப்போ வரீங்க? கீர்த்தனைக்கு வரலையே, பாட வரமாட்டீங்களே யாருமே. பாட சொல்ல அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இப்படி என்ன சொல்றாரு? சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டுலாம் நீங்கள் எப்படி பாடணுமா? கம்பீரமாக பாட வேண்டும். இந்த 3க்கும் அர்த்தம் இருக்குதுங்க. 3க்கும். சங்கீதங்கள் என்று சொல்லும் பொழுது தாவீது பாடின பாடல்கள் அனைத்துமே சங்கீதங்கள் சார்ந்ததான விஷயங்கள். அல்லேலூயா. 2வது கீர்த்தனைகள் என்று சொல்வது கீழ்த்திசையராகிய நம்முடைய தேசம் போன்ற நாடுகளில் பாடுகிற பாடல்கள். சிஎஸ்ஐ சர்ச்சில் பாட்டு கீர்த்தனை பாடுறாங்க, அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருமே அந்த பாட்டு பாடலாம். ஆமாம் தானே? இல்லைங்களா? எல்லாருமே பாட்டு பாடலாம். கீர்த்தனைகள் பாட வேண்டும். ஞான பாட்டுகள் சொல்றது மேலை நாட்டு பாடல்களோட சேர்ந்த டியூன், சில பாடல்கள், ராகங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். அப்ப இந்த பாடல்கள் தேவ ஆலயத்துக்குள்ள தேவ பிரகாரங்கள்ல எப்படி பாடணும்? சங்கீதங்களினாலும், கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும் நம்ம கர்த்தரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். அடுத்தது முக்கியமான ஒரு காரியம், 47ஆம் சங்கீதம் 1 வசனம். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகல ஜனங்களே, சகோதரரே சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. சகல ஜனங்களே கை கொட்டி, இதுதான் ரொம்ப கஷ்டம், கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். கையை தட்டுன்னு சொன்னா என்ன பாருங்களேன், இப்படிதான் தட்டுறாங்க சிலர்லாம். ட்ரெஸ்ஸு கலைஞ்சிடும்ல, இப்படியா கை தட்டுது? எப்படி கை தட்டுன்னு சொல்ல? சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கைகளை தட்டுங்க பார்ப்போம். பைபிளை கீழே வச்சு கைகளை தட்டுங்க. வியாதி போகும், கஷ்டம் நீங்கும். நல்ல கைகளை தட்டுங்க உற்சாகமாக. அப்ப கைகளை கொட்டி ஆர்ப்பரித்து பாருங்க. எவ்வளவு அருமையா இருக்கு பார்த்தீங்களா? நீங்க கையை தட்டிங்கன்னா என் பீட் சவுண்டு கம்மி பண்ணிடுவேன், என்னுடைய கீபோர்ட் சவுண்டை கம்மி. கையை தட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு சிலருக்குலாம். ஆண்டவர் சொல்றாரு, கை கொட்டி நீ கம்பீரமாய் பாடணுமா? நீங்க பாடினீங்கன்னா வியாதி போகும். அப்படி கை தட்டி பாடினா இந்த ஷோல்டர் வலியெல்லாம் போயிடும். போகுமா? போதா?
போகும். 98ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல அடுத்த காரியத்தை பார்க்கிறோம். பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சர்ச்சில் வந்துட்டு பாட்டு பாட சொன்னா இப்படி சோகமா உட்காந்து பாட்டு பாடுங்க, தூங்கு மூஞ்சி மாதிரி சிலர்லாம். எப்படி சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல ஆனந்த சத்தமாய் ஆர்ப்பரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல வீட்டில் தூங்கிட்டு தான் வரும் எல்லாருமே. கர்த்தர் தம்முடைய பிரியமானவர்களுக்கு இங்கே வந்து தராராம். ஒரு சகோதரன் சொல்றாரு, எங்க தராரு? சபையில். கர்த்தர் தம்முடைய பிரியமானவர்களுக்கு நல்ல நித்திரையை தராராம். ரொம்ப கஷ்டம். ஆனந்த சத்தமாய் ஆர்ப்பரிங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கை தட்டி ஆண்டவரை பாடி துதிக்கணுங்க. யாரா இருந்தாலும் சரி. என்னதுங்க? கை தட்டி ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டுமா? நாம கை தட்டலனா ஆறுகளும் மலைகளும் என்ன செய்யுமா? வாசிங்க 98ஆவது சங்கீதம் 6ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. 98:6ஆம் வசனம். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில், கர்த்தராகிய ஆண்டவருடைய சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்காள சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். 8ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவுள். நீங்க கைகளை தட்டலினா யாரு கைகளை தட்டுவாங்க? ஆறுகள் கை தட்டுமா, பர்வதங்கள் என்ன செய்யுமா? கம்பீரித்து பாடுமாம் என்றுங்க சொல்லி நம்ம வாசிக்க கேட்டோம். நீங்களும் நானும் கம்பீரமாய் பாடவில்லை என்றால் மலைகளும் ஆறுகளும் கூட கம்பீரமாய் பாட ஆரம்பிச்சு. அப்ப பாடல் வேலை என்பது கைகளை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். பாடல் சம்பந்தமான விஷயத்துல பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சபை விசுவாசிகள் எல்லாரும் வந்துடணும். ஆமென். எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? கைகளை ஊத்துங்க பார்ப்போம். எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்கன்னு மாத்திரம் கையில் ஊத்துங்க பார்ப்போம். கைகளை உயர்த்துங்களேன். கை இருக்குல்ல எல்லாத்துக்கும். என்ன நிறைய பேருடைய கை உயர்த்தப்படலையே. இந்த கைகளெல்லாம் நான் பார்ப்பேன் அடுத்த வாரம். ஆராதனைக்கு முன்பதாக 15 நிமிடத்தை வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். 81ஆம் சங்கீதத்துல அடுத்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 1-2 வசனத்துல. 81ஆம் சங்கீதம் 1-2 வசனம். நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அடுத்த வசனம். தம்புரு வாசித்து. எப்படிங்க? நல்ல மியூசிக் வாசித்து, தம்புரு வாசித்து, வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். அதற்கு தான் எத்தனையோ சர்ச்சில் கீபோர்டு வாசிக்க ஆட்கள் இல்லை, மியூசிக் போடுறதுக்கு ஆட்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையாக நல்ல பிள்ளைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நல்ல மியூசிக் வாசித்து உங்களை பாட்டுன்னு அந்த ஆராதனை நடத்தினா கூட சிலர் என்ன பாடுறதில்ல, பாட்டே பாடுறதில்லை. எத்தனையோ பேருடைய சர்ச்சில் கீபோர்டு இல்லை. ஆனால் நம்முடைய சர்ச்சில் நல்ல இசைக்கருவியில் வாசிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருந்தோம். நீங்கள் என்ன பண்ண மாட்டேன்றீங்க? சகோதரனே சகோதரியே, பாடுறவங்களை குறித்து நான் பேசலை, பாடாதவங்களை குறித்து நான் பேசுகிறேன். சுரமண்டலத்தில் எடுத்து சங்கீதம் என்ன செய்யணும்? பாட வேண்டும். இசை கருவியை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பாடி துதிக்கணும். ஆமென். சிறு பிள்ளைகளுக்கு இசை கருவியை வாசிக்க கற்றுக் கொடுங்க. பெற்றோர்களே கவனிங்க. சிறு பிள்ளைகளுக்கு இசை கருவி வாசிக்க கற்றுக் கொடுங்க. உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இருந்துச்சுன்னா இசைக்கருவி வச்சு வாசித்து பாடி கர்த்தரை ஆர்ப்பரித்து அந்த ஜெபத்தை நீங்க நடத்துங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்றது. கர்த்தருடைய ஜனங்களை இசைக்கருவியில வாசித்தவுடைய நாமத்தை பாடி துதிக்க வேண்டுமா? ஆமென். இந்த சர்ச்சில் வரும்போது ஒரு பாய் கூட இல்லை, ஒரு மியூசிக்கும் இல்லை. எங்கள் அப்பா ஒரு ஹார்மோனியம் பெட்டி தூக்கிட்டு வந்தார். அப்பா வந்த பிறகு தான் பாயை போட்டு ஹார்மோனியம் பெட்டி வாங்கி நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்கி நல்ல கீபோர்டு வாங்கி நல்ல ஸ்பீக்கர்ஸ் வாங்கி இதெல்லாம் எப்போ வந்தது? இல்லாத நாட்டில் எல்லாம் வந்து கொடுத்தாலும் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பாடுறதில்லை. எந்த சர்ச்சிலும் ப்ரொஜெக்டர் போடலை. இப்போ நான் சொல்லலை, பழைய சபையில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் நம்ம சர்ச்சில் தான் போட்டது, கிருஷ்ணகிரிலே. எதற்காக? பாவம், பாட்டு புக்கு தூக்கிட்டு வரதுக்கு பேக் வெயிட்டாக இருக்கும், ஹேண்ட் பேக்கு சிஸ்டர்ஸ்க்கு, பிரதர்ஸ்க்கு பைபிள் பேக் வெயிட்டாக இருக்கும். அதனால தான் ப்ரொஜெக்டரில் போட்டு கைகளை தட்டி பாடுவதற்காக கர்த்தர் நல்ல ஒரு ப்ரொஜெக்டரை கர்த்தர் தேவ சபைக்கு கொடுத்தார். இங்கேயும் நல்ல எல்இடி ப்ரொஜெக்டர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல? கைகளை தட்டி பாடுறது. இவ்வளோ வசதி வாய்ப்புகள். நீங்கள் வெளியே நார்த் இந்தியாவிலெல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. தரையிலையும் மணல்லையும் உட்கார்ந்துட்டு அப்படி ஜனங்கள் தேவனை ஆர்ப்பரித்து பாடல்கள் பாடுகிறாங்க. ஆமென். கூடிய சீக்கிரம் வாங்க, நாம் போகலாம். எங்கே போகலாம்? நார்த் இந்தியாவுக்கு வருவீங்களா? ஓடியே போயிடுவீங்க சிலர்லாம் வந்தீங்கன்னா. வட மாநிலத்தில் இருக்கிற ஊழியத்துக்கு கண்டிப்பாக சபை விசுவாசிகள் போகணும். அப்போ தான் ஊழியத்துடைய அருமை தெரியும். இந்த ஊழியத்தில் நண்பர் சுவிசேஷ ஜெப கொடுத்து தாங்குகிறோம்,
எல்லா மிஷினரிகளுக்கு தாங்குகிறோம், பல ஊழியங்களுக்கு தாங்குகிறோம். நானும் சில மிஷினரிமார்கள் வெளியூர் அஸ்ஸாமு பக்கத்தில் பீகார் ஜெம்ஸில் எல்லாவற்றிலும் சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்க்கணும். அல்லேலூயா. குடும்பமாக போய் பாருங்கள். நண்பர் சுவிசேஷ ஜெப இதுக்கு அந்த பணித்தளம் இருக்குது, ஜெம்ஸ் இருக்குது, இன்னும் என்னெல்லாம் காரியங்களோ போய் அந்த இடத்துல போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி ஆடி துடிக்கிறது கூட ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் விசுவாசிகள். ஆகவே பாடல் வேலை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. யார் தெரியுங்களா பாட முடியும் சபையில் வந்து? 71ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல வாசிங்க. நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். ஆண்டவர் உங்களை மீட்டு எடுத்துருக்காரா? அப்ப ஏன் பாட மாட்டேன்றீங்க? ஏன் கையை தட்ட மாட்டேன்றீங்க? ஏன் தூக்கம் வருது உங்களுக்கு? ஆண்டவர் உங்களை இன்னும் மீட் எடுக்கலன்னு அர்த்தம். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்றீங்க, ஆனால் இன்னும் கையை தட்டி பாட மாட்டேறீங்களே. ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றீங்க, ஆனால் உங்களால் இன்னும் என்ன செய்ய முடியல? ஒரு மனுஷன் பாடும் பொழுது மீட்கப்பட்டதான ஆத்துமா உதடுகளும் கூட கெம்பீரித்து பாடுதா? அப்படி பாடுதா? மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தாங்க அதை செய்ய முடியும். மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பாட முடியும். நீங்க பாடலைன்னா நீங்க மீட்கப்படலன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தாங்க சபையில வந்து பாட முடியும், துதிக்க முடியும். அல்லேலூயா. 22ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 22ஆம் வசனத்துல, என் தேவனே, நான் வீணை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன், இஸ்ரவேலின் பரிசுத்தரை சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். இதுதாங்க உலகத்து பாடுகிற பாடல்களுக்கும் நாம் பாடுகிற பாடல்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். உலகத்தில் அவன் என்னென்னலாம் பாட்டு பாடுறான், ஆனால் நாம் பாடுற பாடல் வித்தியாசம். நீங்கள் நானும் யாரு? மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். மீட்கப்பட்ட பாடல்களை நாம் பாட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் மேலை நாட்டு கலாச்சாரங்கள்லாம் பாடலுக்குள்ள வந்துருச்சு. இன்றைக்கு வருகிற பாடல் ஒன்றும் சர்ச்சில் பாட முடியல. இன்றைக்கு வருகிற பாடல்ல ஒன்றும் சர்ச்சில் பாட முடியல. அது பாட்டாக எழுதுறாங்க. எல்லாம் அவங்களுடைய கதையும் அவங்க வாழ்க்கையான சம்பவங்களை தான் எழுதுறாங்க. ஆனால் வசனத்தின்படியாக பாடல்கள் எழுதுறாங்கன்னு சொன்னால், சாரால் நவரிஜ் அவர்கள் பாடல்கள், சிபிஎம் பாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வசனத்துக்கு சார்ந்துதான் இருக்கும். அது மாத்திரமில்ல, ஜஸ்டின் பிரபாகர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் ஒருத்தர், அவருடைய பாடல் தான் நிறைய நான் பாடுறது சர்ச்சில். இப்படி அநேகர் இப்படியெல்லாம் வெஸ்லி மேக்ஸ்வெல் ஒருத்தர் இருக்கிறார். அவரும் பாட்டுன்னு அவர் கூட வேத வசனத்தின் பிறகாக தான் அந்த பாடலை கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லை. ஜனங்கள் வந்து நல்ல தாளாட்டுற மாதிரியும் நல்ல சீராட்டுற மாதிரியும் அப்படியெல்லாம் பாட்டு பண்ணாதான் வீட்டில் இனிமையாக கேட்டு அதை ரசிக்கிற ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு தேவ சபையிலும் கூட வெளியில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் கூட காணப்படுகிறது. உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? சினிமா பாட்டு ராகெல்லாம் அந்த பாட்டில் வருது. எப்படி தெரியும்னு கேட்குறீங்க? எனக்கு சிறு வயதில் கேட்டிருப்பேன்ல. இப்போ வர பாட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ வர பாட்டெல்லாம் சினிமா பாட்டு மாதிரி தான் வருது. ஏதாவது ஒரு ராகம் வந்துடுது அப்படி. அப்போ இது அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. நீங்கள் நானும் யாரு? அப்படிப்பட்ட கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இது மீட்கப்பட்டவர்கள் பாட வேண்டிய பாடல்கள். என்ன பாடல்கள்? சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டு. இதுதான் நீங்கள் நானும் பாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க உதடுகள் மீட்கப்பட்டிருந்தா நீங்க கர்த்தரை பாட முடியும். சில வீட்டில் போனா கூட சிலர் பாடுறதில்லை. சில இந்த வாலிபர் கூட்டத்தில் பாட சொன்னா கூட பாடுறாங்க. ஆனால் வீடுகளில் பாடல் பாடி கற்றுக்கினா தாங்க சபையில் வந்து பாட முடியும். ஆமென். அப்போ நீங்கள் பாடல் வேலையை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் உங்களால் சர்ச்சில் பாடி கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க முடியல? அப்படி நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். வருகிற வாரத்தில் பாடல் நேரத்துக்கு முன்பதாகவே வந்து உட்காருவீங்கன்ற நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஜெபிச்சேன் சகோதரருடைய ஜெபங்களில் அநேக சகோதரர்கள் வரணும்னு. ஆனால் கடந்த வாரத்தில் 5 சகோதரர்களை கர்த்தர் என்ன செய்துட்டாரு? கொண்டு வந்துட்டார். இனி வரும் நாட்களிலும் கர்த்தர் என்ன கொண்டு வருவார்? சகோதரர்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் தான் கெம்பீரித்து பாட முடியும். 3ஆவதாக 100ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 3வது பகுதி. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரும்போது சந்தோஷத்தோடு வந்தீங்க? உண்மையா சொல்றீங்களா? உள்ளத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்குதா? நான் ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளம் அது சொன்னாதான் வரணுமா? ஆலயத்துக்கு போகலான்னு கூப்பிட்டா தான் மகிழ்ச்சி அடையணுமா? இல்லை. சர்ச்சுக்கு போனாலே நம்முடைய உள்ளம் சந்தோஷமாக கெம்பீரித்து அகமகிழ்ந்து பாட வேண்டும். அல்லேலூயா. 3ஆவதாக ஆராதனையின் பகுதி. அல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம் துதி,
புகழ்ச்சி, காணிக்கைகள் பதி. இது ஆராதனைக்கு நாம் எப்படி பிரவேசிக்க வேண்டும் பார்த்தோம். ரெண்டாவது, இந்த ஆராதனையின் பாடல்கள் சம்பந்தமான விஷயத்தை பார்த்தோம். மூன்றாவது, தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற விஷயத்தை சபை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னதிக்கு முன்பாக ஆராதனையின் பாடல்கள் முடிந்த பிறகு அடுத்தது எங்க போறோம்? ஆராதனைக்கு போறோம். எழுந்துருங்க, கையை தட்டுங்க, வாயில திறங்க, ஆவியில நிரம்புங்க. அப்படி சொன்னாதான் பாடினீங்கன்னா அந்த ஆராதனை ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி போயிடும். நான் ஆர்டர் பண்ணி நீங்க செய்யற அது அர்த்தம் இல்லாத ஒரு ஆராதனையாக. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கலாம், ஒவ்வொருடைய வாழ்க்கையில கவலைகள் இருக்கலாம், ஒவ்வொருடைய வாழ்க்கையில குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நீ சோர்ந்து போய் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். எனக்கும் சில கவலைகள் இருந்து நான் இங்க ஆண்டவர் எல்லாரும் ஜோம் பண்ணி பாடுங்க. அப்படி பண்ண நீங்க பாடுவீங்களா? ஆராதிப்பீங்களா? பாட முடியுமா உங்களால? பாட முடியாது. அப்ப நீங்க அப்படி பண்ணும்போது என்னால இங்க உங்களை பார்க்கவே முடியல. சிலரெல்லாம் அப்படியே நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன்னை விசாரிக்கிறபடினால உன் கவலை எல்லாம் யார் மேல வைக்கணுமா? ஆண்டவர் உள்ள பிரகாரத்துக்குள்ள வந்த உடனே ஆண்டவருக்குள்ள கனெக்ட் ஆயிடுறோம். கனெக்ட் ஆன உடனே அவருடைய கரத்தில் நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் இறக்கி வச்சு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை செய்றீங்களா சகோதரரே? அதை செய்றீங்களா சகோதரிகளே? அப்படி செய்தீங்கன்னா அந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஆமென். பல துக்கங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஆனா அவைகள் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வாசிங்க 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு சீயோனிலிருந்து எங்க வருதுங்க? சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும், உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. வருத்தத்தோடு பாரத்தோடு வருகிற தேவ பிள்ளைகளுக்கு எங்க மகிழ்ச்சி உண்டாகும், எங்க களிப்பு உண்டாகும்? கர்த்தர் தம்முடைய சமூகத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகளுக்கு நீ எந்த சிறையிருப்பில் நீங்கள் வந்திருந்தாலும் அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிப்பட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் அதற்காக தான் ஜெபித்தோம். சிறையிருப்பு மாறும்னா நீங்க யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தது போல மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, பழகுங்க. உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து ஜெபிங்க. ஏதோ ஒரு பிரச்சனையோ போராட்டம் நடந்துட்டா வீட்டிலே சிலர்லாம் உட்கார்ந்து கொள்றாங்க. ஜெபத்துக்கு வரதில்லை, எதுவும் வரல, மூளையில் உட்காந்துட்டு கண்ணீரோடு அழுது கொண்டே இருந்தீங்கன்னா அப்படியே அந்த சிறையிருப்புக்குள்ள தான் சிக்கி அப்படியே தான் இருப்பீங்க. நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் அந்த ஜனத்துடைய சிறையிருப்பை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றிப்பட தேவன் வல்லவராக இருக்கிறார். இப்படி மாற்றும் பொழுது இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி, களிப்பு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவனை பாடி துதிங்க, சிறையிருப்பு மாறும், வியாதிகள் நீங்கும், கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரு? கரண்டு போகும். மகிழ்ச்சியோடு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுங்களா? ஆராதனை நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாவே இல்லைங்களா? வாசிங்க. ரோமர்ல நாம் வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் என்ன உண்டாகுது? பரிசுத்த ஆவியினால மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கே சந்தோஷம் உண்டாகிறது. எப்ப? ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியின் நிறைவுதலை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பரிசுத்த ஆவியினால நிரம்பி நாம ஜெபித்து துதித்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய இருதயத்தில் சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவள் அந்த பரிசுத்த ஆவியினால் நிறைவுதலோடு நீங்கள் கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா நீங்க எந்த நிலைமையில வந்தீங்களோ அந்த நிலைமையில திரும்பி போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கணும். எத்தனை பேர் இடம் கொடுக்குறீங்க எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியிலே சில பேர்லாம் பெறல. எத்தனை வருஷம் ஆச்சு சபைக்கு வந்து? சகோதரர்கள் இன்னும் பெறல, சகோதரிகள் பெறல, வாலிபர்கள் பெறல, சிறு பிள்ளைகள் பெறல. இன்னும் மற்றவங்களாம் பெற்றுக்கலானே சந்தேகமாக தான் இருக்குது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் வேணுமா? பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க?
பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. பலனே இல்ல பாஸ்டர், இடுப்பு வலி பாஸ்டர், கை வலி, முட்டு வலி, நீ பரிசுத்தாவில் நிரம்பி பாரு, எல்லா வலியும் ஓடி போயிடும். ஆமென். பாவம் பாட்டிமார்களாக வருவாங்க சர்ச்சு முடிஞ்ச உடனே, இந்த இடுப்பு வலிக்குது, இந்த முட்டு வலிக்குது. பாவம் அவங்களும் பாவம் எல்லா வேலை சேர்ந்து எங்கே விவசாயம் வேலை செஞ்சு அதை தூக்கி இதை தூக்கி வலிக்கு தான் செய்து பாவம். ஆனாலும் அவளுக்கு ஜெபித்து விடுகிறேன். ஆனால் நல்ல யசோதாம்மா வந்திருக்கிறீங்களா? யசோதாம்மாவுக்கு கை ஒழிஞ்சு போய் வாரம் ஜோம் பண்ணாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கா? கை நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா கை? பரவாயில்ல. ஹல்லேலூயா. பாவம் சர்ச்சில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஆமேன். பாட்டிமார்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமேன். அவங்க தாங்க முக்கியம் நமக்கு சபைக்கு. ஹல்லேலூயா. அவங்க தாங்க நீங்கள் நான் பாட்டு பாடினாலும், நான் பாட்டு பாட ஆரம்பித்தாலும் பாட்டு வருதோ இல்லையோ, அவங்க பாட்டு ஏதோ பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அதற்காக அவங்களுக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு நல்ல பாடக்கூடிய கிருபை தந்தா கூட வாயை திறந்து பாடுறது இல்லை. ஒரு வீட்டுக்கு போனால் பாட்டிமார்கள் பாடும் பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அப்போ ஆராதனை நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் கைத்தட்டுறாரு? இங்கே வந்து நின்று கைத்தட்டினாரு. எத்தனை பேர் அதை பார்த்து கற்றுக்கினீங்களோ தெரில, யாரும் கைத்தட்டல. ஊழியக்காரர் கைத்தட்டி பாடினா கூட விசுவாசிகள் கைத்தட்டி பாடுறது இல்லை. அப்போ மகிழ்ச்சியோடு கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும்? ஆராதனை பண்ணுங்க சகோதரனே சகோதரியே. இப்படி நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை நீங்கள் தேவ பிரகாரத்துக்குள்ள சபைக்குள்ள வந்து ஆராதிக்கிறனா, தேவ சபைக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதை வந்து சும்மா விளையாட்டுக்காக ஆண்டவர் பேசலை, இதை நீங்கள் சரியாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். தேவ சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பான ஒரு வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை 48ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். சகலமும் பரிபூரணமாய் இருக்க மகிழ்ச்சியோடு கர்த்தரை நீங்க ஆராதிக்கலனா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் போது. இருங்க, இங்க பாருங்க என்ன வாசி கேட்டோம். முன்பதாக வசனத்தை போடுப்பா. சகலமும் எல்லாமே வீட்டில் இருக்குது. ஒரு குறை ஆண்டவர் வைக்கல. நல்ல சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த பைக்கு, சொந்த நிலம், எல்லா வசதி வாய்ப்புகள், நல்ல பணம், நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல அரசு வேலை, நல்ல தொழில், எல்லா காரியத்தையும் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்று சொன்னால், இன்னொரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, if the Lord makes you wealthy but you don't joyfully worship and honor him. சேவிப்பது என்று சொன்னால் ஊழியம் செய்வது ஒரு காரியம். அடுத்து இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொள்ளப்பட்ட வர்ஷிப் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள் கைத்தட்டி கர்த்தரை பாடலைன்னா, பெரியவங்க யாரும் கைத்தட்டி தேவ சமூகத்தில் களிப்போடு மனமகிழ்ச்சியோடு பாடவில்லை என்று சொன்னால், அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? சகலமும் குறைவுபட்டு என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட வாங்கினீங்களோ ஆண்டவர் எல்லாத்தையும் பிடுங்கிடுவார். பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை மீண்டுமாக சேவிப்பாய். நீங்க எழும்புவார், உங்க வாழ்க்கையில் எழுப்புவார். ஆராதிக்கலனா அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்துடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இது நமக்கு வேணுமா? இதை தெரிஞ்சு நீங்க கர்த்தரை பாடாம துதிக்காம சரியான நேரத்துக்கு வராம இருந்தீங்கன்னா, எதையாச்சும் உங்கள் வாழ்க்கையில் குறைவு பட்டுச்சுன்னா நான் காரணம் இல்லை. சரியான நேரத்துக்கு முன்பதாக வரலைன்னா சகலமும் குறைவுபட்டு போயிடும். வேலை செய்கிற காரியத்தில் டல்லு, பிஸ்னஸ் டல் ஆகும். பட்டினியோடு தான் இருப்போம், தாகத்தோடு இருப்போம். கர்த்தருக்கு விரோதமாய் சத்துருக்களை என்ன செய்வார்? எழுப்புவார். கிடைச்ச வேலையும் ஏதாவது ஒரு இடத்துல கழட்டி விட்டுருவார் ஆண்டவர். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியோடு களிப்போடு கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. என்னங்க குறை வச்சிருக்காரு நமக்கு ஆண்டவர் வாழ்க்கையில்? என்ன குறை வச்சிருக்கிறார்? நல்ல புருஷனை கொடுத்துருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. எல்லா விதமான காரியங்களை கொடுத்தும் நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியல. அப்போ ஏதோ ஒரு குறை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமென். யோசிச்சு பாருங்க. இந்த சிறையிருப்புக்குள்ள ஒருவேளை நீங்க இருப்பு என்று சொன்னால் கர்த்தர் இந்த சிறையிருப்பை மாற்றுவார். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நுகம், ஏன் பிரச்சனை, ஏன் பசி, ஏன் தாகம், ஏன் சில காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது, ஏன் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை நாட்களாக நீங்க ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதித்தது எத்தனை நாட்கள் யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷம் சபைக்கு வந்தீங்களே, வந்து சபையில வந்து ஆராதிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராய்ச்சிங்களா?
ஆராதிக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்புக்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க. இனி வருகிற நாட்களில் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை பண்ணி துதிங்க. கர்த்தருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கணும்னு. ஏதோ வந்து உட்கார்ந்து கையை தட்டு பாடிட்டு அந்நிய வாசனைந்து அப்படியே போறதல்ல. ஆண்டவர்கிட்ட எதாவது நீ பெற்றுக்கணும்னா நீங்க முழு மனதோடு கர்த்தரை நீங்க ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, சந்தோஷமா நான் வந்து கர்த்தரை பாடி துதித்து நான் ஆராதிப்பேன் என்ற தீர்மானத்தோடு இந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், கடந்து செல்லுங்க. 122ஆம் சங்கத்துல 1ஆம் வசனத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் தான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது என் உள்ளம் சொன்னாதான் மகிழ்ச்சி வரணுமா, சொல்லாமலே மகிழ்ச்சியோடு வந்து கர்த்தரை நீங்க என்ன செய்யணும், ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன காரியம் கொடுத்ததோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாருன்னா அந்த ஆராதனை பகுதியில் சந்தோஷமா ஆராதிங்க. சேவிப்பேன் என்று சொன்னால் ஊழியமும் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஊழியம் கொடுத்தாலும் அந்த ஊழியத்தை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு செய்யணும். சபையில் ஒரு வேலை ஒரு ஊழியம் கொடுத்திருந்தா, சமைக்கிற ஊழியமோ பாடல் போடுகிற ஊழியமோ இந்த ப்ரொஜெக்டரோ இந்த சவுண்ட் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுற காரியமோ ஞாயிறு பள்ளி ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாலோ எந்த ஊழியம் வந்தாலும் சபை ஊழியம் வந்தாலும் பயபக்தியோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்வதென்றால் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை ஆராதனை பண்ணுங்க. ஆவியினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. பயத்தோடும் பக்தியோடு கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்வோம். இப்படிப்பட்ட ஆராதனையில் தான் கர்த்தர் பிரியமாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். நம்முடைய ஆராதனை நேரம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தின் நேரமாக இருக்கத்தான் வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென். இந்த ஆராதனையின் 4வது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். போதும். கர்த்தரை தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்ப? துதி, புகழ்ச்சி, காணிக்கை, பொருத்தனை இது முடிஞ்ச பிறகு. 2வது எப்படி பாடணும், எப்படி தம்புரோடு வீணை வாசித்து இப்படிலாம் பாடணும்னு சொல்லி சங்கீதத்தினாலும் பாடணும்னு சொல்லி பார்த்தோம். 3வது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்முடைய பகுதிகள் முடிந்து விட்டது. இப்பொழுது என்ன பகுதி? ஆராதனை 4வது பகுதிக்கு நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். இந்த 4வது பகுதி என்னவென்று சொன்னால் தேவ சமூகத்தில் தேவனை அறிந்து கொள்கிறதான விஷயம். மெசேஜ் டைமு சிலருக்கு அலர்ஜி, போர். அப்போதான் சிலருக்கு என்ன வரும், தூக்கம் வரும். சிலருக்குலாம் எனக்கு சபையில் கன்னத்தில் கை வச்சு உட்காந்தே பிடிக்காது. சபையில் கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கிறது, சபையில் சில நேரத்தில் ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் சபையில் இருக்கவே கூடாது. இங்கே 4வது பகுதியாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா, இந்த இடத்துல நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய பகுதி. எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த நம்முடைய பகுதியை விட்டுட்டு ஆராதனை மட்டும் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டோடைய காரியத்தை அறிந்து கொள்ளாமல் போயிருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பகுதி, சங்கீதக்காரன் சொல்றார், வேத வசனங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேத வசனங்களை எதை? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். ஆண்டவரை முதலாவது அறிந்து கொள்ள. இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்ட ஏன் சேர முடியல? அறிந்து கொள்ளலையே. ஏன் விசுவாசத்தில் வளர முடியல? இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளலையே. ஏன் இன்னும் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியல? இன்னும் கர்த்தரை அறியதான் இந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தில் செயல்படுத்த முடியும். அப்போ பிரசங்க நேரம் நம்முடைய ஆராதனையில் அதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை கேட்காம நீங்கள் போயிட்டீங்கன்னா கர்த்தரையே நீங்கள் என்ன செய்றீங்க தெரிஞ்சா உங்களுக்கு சரி. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆராதனைக்கு வந்தால் ஆரம்ப ஜெபத்திலிருந்து கடைசி ஆமேன் போட்டு ஆசீர்வாதம் போட்டு முடிக்கிற வரைக்கும் இருப்பேன்னு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆசீர்வாதம் கூட வேண்டான்னு சொல்லலாம் போகிறாங்க. காணிக்க மட்டும் இப்படியெல்லாம் இந்த ஆராதனையில் கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை, பிரியப்படுகிற தேவன் அல்லவே அல்ல. ஆமென். அப்போ வேத வசனம் நமக்கு தேவைங்க. எதுக்காக? நம்மை சீர்படுத்த, சிறப்படுத்த, பலப்படுத்த, சரியான ஒரு நிலையில் நிறுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு வேத வசனங்களை, தேவ ஊழியர்களை, பரிசுத்தவான்களை அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுடைய தேவனுடைய சமூகத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்குறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் சரி செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டு நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, நிறைய பேர் பெரிய கல்லூரியில் இருக்கிறீங்க, நீங்கள் பாடம் நடத்தும் போது தூங்கிட்டு இருந்தால் உங்களுக்கு கோபமாக வராதா? வருமா வராதா?
வேலை செய்யறதுல ஒருத்தன் அவன் தூங்கிட்டு இருந்தா உங்களுக்கு கோவமா வராதா? வரும் தானே. ஆனால் எனக்கு கோவம் வராது. என்ன பண்ணுறது? கோவத்தை காமிக்க முடியாது. பாருங்க, முடியாதான். நான் யார் மேலேயும் கோவப்படுறது கிடையாது. ஆனால் சிலர் கோவப்படுத்திடுறாங்க. நான் வேணும் யார் மேலே கோவப்பட மாட்டேன். ஆராதனைக்குள்ளே வந்தால் நான் ஆராதனை சர்ச்சுக்குள்ளே வந்தால் நான் இருக்கிற ஆள் வேற. ஹல்லேலூயா. அப்போ நான் கோவப்பட்டா, பாஸ்டர் கோவப்பட்டா நீங்கள் யாரும் வருத்தப்பட கூடாது. அப்போ நம்ம கத்தரே தேவன் என்று இந்த சபையில் ஆராதனையில் தேவ செய்தி நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே யாக்கோபுடைய பிரயாணத்தை குறித்து நம்ம அங்கே படிக்கிறோம். யாக்கோபுடைய பிரயாணத்தை குறிக்க பார்க்குறோம். அங்கே அவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பதான் ஆராமுக்கு போகிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அவன் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். போகவில்லை என்று சொன்னால் அவனுடைய சகோதரன் ஏசாவின் மூலமாக அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துடும், இல்லை ஏதாச்சும் ஒரு காரியங்கள் நடந்துடும் சொல்லி குடும்பத்திலேயே கூடாரவாசியாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் யாரு? யாக்கோபு. தன் வீட்டை விட்டு புறப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. யாருக்குங்க? யாக்கோபுக்கு. அவன் போய்கொண்டே இருந்தான். போய்கொண்டிருந்த சூரியன் என்ன செய்து விட்டது? அஸ்தமிட்டு விட்டது. சூரியன் அஸ்தமித்தபடினால தொடர்ந்து அவனால் என்ன செய்ய முடியலங்க? பிரயாணம் பண்ண முடியல. அதனால ஒரு கல் எடுத்து என்ன செஞ்சுட்டார்? அவரு யாக்கோபு நல்லா தூங்கிட்டார். ஆமேன், ஆமேன். நல்லா தூங்கிட்டார் யாக்கோபு. அங்கே ஒரு சொப்பனத்தை காணுகிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த சொப்பனம் நன்றாக தெரியும். அங்கே இந்த இடத்திற்கு ஒரு பெயரை வைக்கிறார். என்ன பெயர் வைக்கிறாரு? வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு. அதன் பெயர் பெத்தேல் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனை விட்டு வெளியே வந்துட்டார், தாயை விட்டு வந்துட்டார், குடும்பத்தை விட்டு வந்துட்டாரு. இவர் தனியா புறப்பட்டு போறார். அங்கே அவனுக்கு சொப்பனத்தை காண்கிறான். இந்த இடத்துல அவர் பண்ணுகிற ஒரு பொருத்தனை குறித்து சொல்லுகிறார். 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, இந்த சொப்பனம் எல்லாம் கண்ட பிறகு, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றினா, உண்ண ஆகாரம் எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தா, உடுக்க வஸ்திரத்தை எனக்கு தந்து, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? இவர் என்ன சொல்றாரு? யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் போகிற இடத்துலலாம் என் ஆண்டவர் என் கூட இருக்கணும், போகிற இடத்துல என்ன காப்பாற்றணும், நல்ல எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், நல்ல உடுக்க எனக்கு வஸ்திரத்தை எனக்கு ஆண்டவர் தரணும். அப்படி செய்தால் இவர் எனக்கு தேவனா இருப்பார். இப்ப யாக்கோபு கேட்டுக்கொண்ட காரியம் எல்லாம் கிடைத்தது என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு கேட்டதெல்லாம் கிடைச்சிச்சா? யாக்கோபு ஆண்டவர்ட்ட கேட்ட எல்லா காரியம் கிடைச்சிச்சா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு வீட்டில் அவனுக்கு அடைக்கலம் கிடைச்சிச்சு. அவனுக்கு நல்ல வீட்டில் ஒரு அடைக்கலம் கிடைச்சிச்சு. போன எல்லா இடத்துல ஆண்டவன் கூட இருந்தார். நல்ல ஆகாரம் கொடுத்தார், நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார். மீண்டுமாக தன்னுடைய தகப்பனிடத்துல ஆண்டவனை கொண்டு வந்தார். சகோதரத்தில் சமாதானமாக வைத்தார இல்லைங்களா? பழிவாங்க நினைச்சான்ல, சமாதானமாய் அவனை கொண்டு வந்து வைத்தார். அப்ப யாக்கோபு இவர் என்னுடைய தேவன் என்பதை அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா தேவ சமூகத்தில் வந்தாதான் வசனத்தின் பிரகாரமாக நீங்க அந்த காரியத்தை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் என்றுமே சமாதானமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறீங்களோ தேவ சமூகத்தில், இது தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த வீட்டில் நீங்க என்ன கேட்குறீங்க? என்னோட கொடுத்துருங்க, என்னை காப்பாற்றுங்க, வஸ்திரத்தை தாங்க, ஆகாரம் தாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து உங்களை திருப்தியாக்கி நடத்தி செல்லுவார். நீங்க கர்த்தரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க. எங்க வந்து தேவ சமூகத்தில் வந்து சத்திய வார்த்தையை கேட்டாதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அடுத்தது 46ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்கள். யார் தெரியுமா சொல்றாரு இதை? எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் அங்கே இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து இப்போ புறப்பட்டவங்க எங்கே போகிறாங்க? கானான் தேசத்துக்கு நோக்கி பிரயாணம் பண்ணி போய்கொண்டே இருக்கிறாங்க. 14ஆம் அதிகாரத்தில் யாத்திராங்க 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பார்வோன் நீங்கள் கிளம்பலான்னு சொல்லி அவளை அனுப்பிட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டாலும் இந்த எகிப்தியர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல, விடல, பின் தொடர்ந்து வருகிறார்கள். 600 ரதங்களை கொண்டு பின்பற்றி வருகிறது. எது? பார்வோனும் அவனுடைய ரதங்களும். இவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? மீட்கப்பட்ட ஜனங்கள். கானான் நோக்கி போய் கொண்டிருக்காங்க. முன்பாக பார்த்தா அங்க என்ன இருக்குது? செங்கடல். பின்னாக பார்த்தா பார்வோன் 600 ரதங்களை கொண்டு துரத்தி கொண்டே வருகிறான். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க?
நீங்க என்ன சும்மா விட்டுருந்தா அங்கேயே இருந்திருப்போமே. இப்படி வனாந்திரத்துல வந்து இந்த பார்வோனுடைய கையில சாகதை பார்க்கலும் எகிப்தியருக்கு நான் வேலை செய்வது பார்க்கலும் எனக்கு நலமாய் இருந்திருக்கும். எவ்வளவு நன்மை பெற்றாலும் அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை, நன்றியே இல்லை. இன்னைக்கு சபை விசுவாசிகளும் கத்தரிடத்துல எவ்வளவு நன்மை பெற்றாலும் என்ன செய்யல, ஒரு பிரச்சனை வந்துட்டா கத்தர் என்னோடு கூட இருக்கிறான்ற நம்பிக்கை யாருக்கு விசுவாசம்? வியாதி வந்துச்சுன்னா, கவலை கஷ்டம் கண்டு வந்துச்சுன்னா இல்லை. ஆனா இங்க என்ன சொல்றாரு, வனாந்திர சாகுறதுல பார்க்கணும், அங்க வேலை செய்கிறது நலமாறு. ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாரு, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை இன்றைக்கு காண்கிற எகிப்தை நீங்க என்றைக்கும் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி மோசே ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. ஆண்டவர் யுத்தம் பண்ணாரா இல்லையா? ஜெயம் கொடுத்தாரு இல்லையா? என்ன நடந்துச்சாங்க? செங்கடல் ரெண்டாக பிளந்தது. சொல்லுங்க, பார்வோனோட ரதங்களும். அதை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியம் 14:25 வாசிங்க. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும். என்னங்க, யாருடைய ரதங்கள் இருந்து? எகிப்தியர் துரத்திட்டு வராங்க பாத்தீங்களா? பார்வோனுடைய ரதங்கள் துரத்திட்டு பாத்தீங்களா? உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை, இப்ப சொல்றாங்க, தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், பாருங்க, உங்களை பின் தொடர்ந்து வருகிற சத்துரு சொல்லுவான், என்ன சொல்லுவான்? இஸ்ரவேலரை அந்த விசுவாச குடும்பத்தை விட்டுரு, இந்த தேவ பிள்ளை நீ விட்டுரு. ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ரதத்தின் உருளை கழுதல் என்று சொல்கிறது என்னவென்று சொன்னால், உங்களை பின்பற்றி வருகிற சத்துருக்களின் வேகத்தை கர்த்தர் குறைக்கிறார். கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையில உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களின் வேகத்தை கர்த்தர் குறைச்சிட்டாரு. ஆகவே நீங்க தைரியமா பயப்படாம கைகளை கொடுக்க சொன்னா எல்லாம் கை என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா? கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பயப்படாம இருங்க. அந்த எல்லா வேகத்தை குறைச்சிட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வாரு. எகிப்தியர் இவர்களை விட்டு, இந்த குடும்பத்தை விட்டு, இந்த சபையாரை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்குதா? ஓடி போயிட்டான். அவர்கள் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். எங்க வந்து? தேவ சமூகத்தில் நீ கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இந்த காரியங்கள்லாம் முடிந்த பிறகு, இது அறிந்த பிற்பாடு இந்த ஆராதனை நம்ம மற்றொரு காரியம், கடைசி விஷயம் அறிந்து கொள்ள, நாம் நம்மையே அறிந்து கொள்கிற காரியம். ஹல்லேலூயா. 5 நிமிஷத்துல முடிச்சிருப்பேன். நாம் நம்மையே அறிந்து கொள்கிற ஒரு காரியம். நாம் யார்? நீங்களும் நான் யார்? வாசிங்க. நீங்களும் நான் யாரு? அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வதாக நாம் நம்மை யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். நம்ம வந்து மற்றவர்களை போல வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல. மற்றவர்கள் பார்ப்பது போல உங்களை என்னை பார்ப்பதற்கு கர்த்தர் அழைக்கல. மற்றவருடைய வாழ்க்கையில காரியங்களை பார்த்து வாழ்வதற்கு என்று கர்த்தர் அழைக்கல. அசுத்தத்திற்கு என்று நம்ம அழைக்கல. உங்களை இன்னும் பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். அதற்காக அதையும் பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகவே மாட்டீங்க. புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாருங்க? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களுடைய துதியை சொல்லி வருவார். நீங்களும் நானும் 2 காரியத்தை அறிந்து கொண்ட வசனத்தில், நாம் அவருடைய ஜனம். ஒரு காலத்தில் அவருடைய ஜனங்களாக நம்ம இல்லை. காணியாட்சிக்கு புறம்போக நாம் இருந்தோம். தேவ சமூகத்திற்கு விலகி இருந்தோம். இப்பொழுது நாம் அவருடைய ஜனங்களாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ஜனங்கள் என்று சொல்லுவது எவ்வளவு ஒரு பெரிய பிளஸிங் தெரியுங்களா? எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். எத்தனையோ பேரை தள்ளி விட்டு ஆண்டவர் உங்களை என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற அன்பு கிருபை பெரியது. ஹல்லேலூயா. நீங்களும் உங்க பிள்ளைகளும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். என் பிள்ளை எனக்கு சொந்தம் அல்ல, ஆண்டவருக்கு சொந்தம் என்று ஜெபிங்க. ஆமென், ஆமென். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கீங்க, நாம் அல்ல, அவரே நம்மை. 95 சங்கீதம் 6 வசனத்தை வாசிங்க. முடிச்சிடுறேன். 95:6 வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். இதுதான் ஆராதனையின் முடிவின் பகுதி. அது என்ன பாஸ்டர் சொல்றாங்க? ஏன்னா உட்கார்ந்துட்டு இருந்தால் உடனே முழங்கால் போட முடியாதனால தான் உங்களை எழுந்து நிற்க சொல்றோம். ஆமென். என்ன சொல்லப்படுது? கடைசியாக அவருடைய ஜனம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம்ம பயபக்தியோடு பணிந்து குனிந்த முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் தாங்க நம்ம உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை சந்தர்ப்பத்தில் நம்ம அவிசுவாசப்பட்டு போயிருக்கிறோம், எத்தனை சந்தர்ப்பத்தில் நாம மனம் உடைந்து போயிருக்கிறோம், எத்தனை சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் மத்தியில் தலை குனிந்து வெட்கப்பட்டு பேசாத வார்த்தைகள், பேசாத காரியங்கள், எவ்வளோ காரியங்களை பேசி நம்மளை துக்கப்படுத்தி காயப்படுத்தலாம் ஆண்டவர் உங்களை என்னை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையும் கூட ஆண்டவர் மாற்றுவாரா என்ற சந்தேகம் நமக்குள் காணப்பட்டுச்சு இல்லையா? ஆமாவா இல்லையா? எனக்குள்ள காணப்பட்டுச்சு. ஊழியத்துக்கு வந்த பிறகு நானா இதுன்னு நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆமேன். ஊழியத்துக்கு வரும்போது அப்படிதான் நான் நினைச்சேன், என்னையும் கர்த்தர் மாற்றுவாரா, என்னையும் பயன்படுத்துவாரா, என்னையும் கர்த்தர் உண்டாக்குவாரா. எத்தனை இடத்துல அவமானங்கள், எத்தனை இடத்துல நிந்தனைகள், எத்தனை இடத்துல போராட்டங்கள், எல்லாவற்றையும் தாண்டி செல்ல இந்த 9 வருஷம் அப்பாவோடு இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யார் உண்டாக்குறார்? நம்ம கர்த்தர் தான் நம்ம உண்டாக்குறார். வாசிக்க தெரியாது, பாட தெரியாது, ஆராதிக்க தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனாலும் ஆண்டுடைய கிருபையினால கர்த்தர் நம்ம என்னை உண்டாக்குகிறார் என்பதை நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பாடல்கள், ஆராதனை, ஸ்தோத்திரங்கள், செய்தியில் கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்காருன்னா ஆண்டுடைய கிருபை மாத்திரம்தான். ஆமேன். சபையாருடைய ஜெபமும் தான். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பலர் ஏளனமாய் பேசினாங்க, பாஸ்டர் போதும் +2 படிச்சாச்சுல்ல, எதுக்கு இனிமேல் காலேஜ்லாம் படிக்கணும், டிகிரிலாம் வேண்டான்னு சொல்லி என்னை பற்றி அவங்களே சொல்கிறாங்க. யார் அவங்களை தீர்மானிக்கிறது? கர்த்தர் தீர்மானிக்காமல் அவங்களே என்ன செய்துடுறாங்க? தரை குருவா என்ன மட்டும் இல்லை, சபையில் இருக்கிற மற்றவங்களையும் அப்படி என்ன செஞ்சிடறாங்க? பேசிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி விடலை, ஆண்டவர் அப்படி விடலை. எல்லா இடங்களிலும் பாடல்கள் போகிறது, எல்லா இடங்களுக்கும் ஆராதனை போகிறது. அநேக பெரிய பெரிய பரிசுத்தவான்களை சந்திக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த. கர்த்தர் தான் உண்டாக்கினார். இப்போ கர்த்தர் தான் நம்ம உண்டாக்கி சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அநேகரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கிருபை அடியனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். இப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலையை கொடுத்திருக்கார். உங்க பிள்ளைகளை நல்லா உயர்த்தி வைத்திருக்கார் மற்ற ஜனத்துக்கு முன்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனை முழு மனதோடு கர்த்தரை துதித்து நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை உருவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள. பரிசுத்தவான்களாய் மாற்றுகிற தேவன் இருக்கிறார். உங்களை இன்னும் பரிசுத்தவான்களாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 95ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர்களுக்குள்ளான ஆடுகளும். ஆமே. சும்மா வந்து போகிறதான ஜனமாக நீங்கள் நான் இருக்கக்கூடாது. இந்த மேய்ச்சலை நம்ம புசிக்கணும். எந்த மேய்ச்சலை? இந்த உபதேசத்தை, இந்த வசனத்தை புசிக்கணும். கொழுமையான வசனத்தை புசித்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்று வளர வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். 2வது, கைக்குள்ளான ஆடுகள், நடத்திப்புக்கு உட்பட்டதான ஜனங்களாக இருக்கணும். தேவ சபை, தேவ விசுவாசிகள், ஊழியக்காரருக்கும் சபை சட்டத்தினங்களுக்கும் கை கொண்டு நடக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். தேவன் சமூகத்தில் தேவனும் நம்மையும் அறிந்து கொள்ளலான காரியங்கள் இருக்கிறது. இதன் பிற்பாடு கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். ஆராதனை முடிந்து போன பிறகு, ஆராதனை முடிந்து ஆசீர்வாதம் முடிந்த பிறகு என்ன வசனம்? 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. அந்த வார்த்தையை சொல்லிட்டே போகணுமா? இதைதான் ஆராதனை முடிந்த பிறகு, ஆசீர்வாதத்தை முடிந்த பிறகு கண்ட கதைகளையும் வீணான கதைகளையும் பேசிக்கொண்டு போகாம, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லிட்டு நீங்க கடந்து செல்ல வேண்டும் ஆராதனை முடிந்த பிறகு. ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்களா? கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு என் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டேன், நான் யார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிட்டு போங்க. அப்படி கிருபை என்றைக்கும் இருக்கும் உங்க குடும்பத்துக்கு. ஒவ்வொரு ஆராதனையும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி இருந்தா, எப்படி பிரவேசித்து மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு துதியோடு புகழ்ச்சியோடு பிரவேசிக்கணும். காணிக்கைகளோடு பொருத்தனையோடு நம்ம செல்லணும். அடுத்தது இந்த ஆராதனை பாடல்ல நல்லா பாடி நல்ல ஆண்டரை தூச்சிட்டு நல்ல மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை பண்ணிட்டு இந்த தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நன்றாக அறிந்து கொண்டு நம்மையும் அறிந்து கொண்டு தேவ சமூகத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா அந்த ஆராதனை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிதாங்க இந்த பிரகாரமாக நீங்கள் தேவ சபைக்கு ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு வரணும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம் என்பது அல்ல.
நான் இன்றைக்கு கர்த்தர் என்னெல்லாம் காரியத்தை பேசினாரோ இந்த காரியங்களை, இந்த விஷயத்தை கை கொண்டு இதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி தேவ சமூகத்தில் வாங்க. தேவ பிரகாரங்களுக்குள்ள பயபக்தியோடு சரியான நேரத்தில் வந்து கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெறுங்க. அந்த பங்கு பெறும் பொழுது அந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களுக்கு இடைபடுவார். ஆமென். வீட்டை விட்டு இங்கே எடுத்து கடந்து செல்லும் பொழுது ஆண்டுடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை இப்படி கடந்து செல்வோம். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி பாடணும் நான் சொன்னேன், கெம்பீரித்து கைகளை தட்டி உற்சாகமாக பாடணும். இவ்வளவு பேசியும் நீங்கள் மாறலைன்னா ஆண்டவர் தான் இறங்கி வரணும். தேவ கிருபை என்றும் உள்ளது, போற்றி பாடுங்க எல்லாரும். ஆண்டவர் அநேகர்கிட்ட பேசியிருக்கிறார், நல்லா பாடுறீங்க. தொடர்ந்து இது அப்படியே நடைபெறட்டும் நல்ல உற்சாகத்தோடு. தேவ கிருபை என்றும் உள்ளது. மேல இருக்கிறவங்க எல்லாரும் அவர் கிருபை என்றும் கம்மி பண்ணு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை, தேவ கிருபை. இப்படியே சொல்லிட்டு கடந்து போங்க. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் பிரேனெகேமியா ஆவியை அடித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் பிரேனெகேமியா. கைகளை தட்டி எல்லாரும். நம்பிக்கை தைரியமும் நீந்தாரே அவர். பரலோகமே சந்தோஷமாய்ப்படுகிறது. நீங்க பாடுற பாடல்கள், ஆராதனை, முழு பரலோகம் சந்தோஷத்துக்குள்ளாக இருக்கிறது. நம்பிக்கை தைரியமும் நீந்தாரே அவர் என்றும் உள்ளதே. கைகளை தட்டி பாடிடுவோம். பாடுங்க எல்லாரும். கைகளை தட்டி பாடிடுவோம். கைகளை தட்டி பாடிடுவோம் அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடிடுவோம். கைகளை தட்டி பாடிடுவோம். கைகளை தட்டி பாடிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா இயேசுவுக்கே. அல்லேலூயா இயேசுவுக்கே. முடிச்சிடலாம் எல்லாரும். அல்லேலூயா இயேசுவுக்கே. அல்லேலூயா இயேசுவுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. முழு பரலோகமும் சந்தோஷப்படுகிறது. இதே போல எல்லா ஆராதனையும் இருந்திருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆகவே தொடர்ந்து இந்த பிரகாரமாக கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை, ஒரு நன்மையும் குறைவிடாதபடி ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தொடர கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கண்களை மட்டும் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனிலே கத்தாவே நீர் கடந்து வந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீ உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். இந்த ஆலயத்திலே ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆராதிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் எப்படியெல்லாம் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காணிக்கைகளோடும் ஆண்டவரே கர்த்தாவுடைய சமூகத்தில் எங்களையே உமைக்கு காணிக்கையாகவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததில் உமக்கு காணிக்கையாக தேவ சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் எப்படி வர வேண்டும், எப்படியெல்லாமை துதித்து உமை மகிமைப்படுத்தி உமை போற்றி உமை புகழ வேண்டும் என்று ஆண்டவரே சங்கீதக்கார தாவீது கர்த்தாவை எழுதுவது போல் ஆண்டவரே அந்த வசனங்கள் நிமித்தம் நாங்கள் கர்த்தாவை பார்த்த ஒவ்வொரு வார்த்தைகளின்படியும் வசனத்தின்படி ஆண்டவரே நடக்க எங்கள் ஜீவபலியாக உமக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க கர்த்தாவே சபையாரை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இல்லை பாடல் ஆராதனையோடு கர்த்தருடைய சமூகத்தை எப்படி உண்மை ஆராதிக்க ஆண்டவர் எப்படியெல்லாம்
கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவர். அப்படியெல்லாம் நாங்கள் உம்மை துதிக்கும் போது நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து அப்புறம் எங்களோடு நீ பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்களை கேட்டவர்கள், இந்த கர்த்தாவே சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் அதன்படி நடக்கிறவர்களாக, அதன்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யும். எல்லாருடைய இருதய கண்கள் திறக்கப்படட்டும், எல்லாருடைய செவிகளும் திறந்து ஆண்டவரே, நாங்களும் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் குறை உள்ளவர்கள் ஆண்டவரே, குறையில்லாதவர்கள் அல்ல ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற விஷயத்தில் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற விஷயத்தில் ஆண்டவரே குறைகளெல்லாம் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்தி உம்முடைய பிரகாரங்களில் ஆண்டவரே துதி சத்தத்தோடு வரும் ஆர்ப்பரித்து உம்மை ஆராதித்து 10 நரம்பு வீணைகளினால் உம்மை துதிக்கவும் ஆண்டவரே, உம்மை பாடி புகழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபதாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இந்த வசனங்களை கர்த்தாவை தியானித்து அசை போட்டு ஜீவிக்க கிருபதாரும். பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு பலவிதமான போராட்டத்தோடும் பிரச்சனையோடு யார் யார் உம்முடைய சமூகத்தில் வந்தார்களோ அவர்களெல்லாம் நீ சுகமாக்கி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி உம்முடைய சமூகத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்லும்போது நீர் அவர்களோடு செல்லும்படியாக ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த புதிய ஆத்துமாக்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை சுகமாக்கி அனுப்பும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.